நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடமே அப்போ தான் பிறகுது. இது ஒரு மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுமாரி இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, செவ்வாய் கடகராசியிலிருந்து 18ஆம் தேதி பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் சனியோடு இருக்காரு. 28ஆம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் சேர்றாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்காங்க. இதில் குரு வக்கரத்தில் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி காலசக்கரத்தோட 9வது ராசி. சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிக கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த ஒரு ராசி. அதாவது 2024 போகிற போக்கில் நம்மளை படாத பாடுபடுத்தி பிடிச்சி இவ்வளோ நான் எதிர்பார்க்கல, ரொம்ப மோசம். 2024 கிளம்புற நேரத்தில் நம்மளை ஒரே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுருச்சு. எதை பிடிக்கிறது எதை சமாளிக்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு நம்மளை போட்டு ஒரு பாடாக படுத்தி பிடிச்சி அப்படிங்கிற மனநிலையோடு தான் 2025 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் நுழைவீங்க. இன்னும் சொல்ல போனால் கையில் 10 கூடா கடை காசு இருக்காது. எல்லாரும் செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. நானும் வேலைக்கு போகிறேன், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் வெட்டி செலவு வந்துக்கிட்டே இருக்கே. குருவி சேர்க்குற மாதிரி 10 ரூபா சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த காசு நமக்கு நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு விதமான சங்கடத்தோடு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் நுழைவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ராசிக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு வக்கரமாகி போயிட்டார். இது ரொம்ப கடுமையான பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுமாரி ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் போய் வக்கரமாகி நீசமாகி போயிட்டார். என்னதான் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி வக்கரம் அடைகிறது நல்லது தான் அப்படின்னாலும் கூட பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவர் தானே அதிபதியாக இருக்கார். அப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இடத்தால் தான் பிரச்சனையே பெருசாக வந்திருக்கும். ஒரு இடம் வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, அதால் சிக்கல். இல்லை ஒரு இடம் விற்றுருப்பீங்க, போய் தொலைட்டுட்டா அப்படின்னு விற்றுருப்பீங்க, அதால் சிக்கல். அதுமாதிரி பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கும், ரொம்ப வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு 10 ரூபா சொத்து இல்லாதவங்க கூட நிம்மதியாக இருக்கான். நான் கொஞ்சம் சொத்தை வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இடம் பூமி விற்பனை, இந்த தரகு கமிஷன் ஏஜென்சி, இவங்கெல்லாம் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் நம்ம தான் போய் நின்றுருப்போம், இடம் பேசி முடிச்சிருப்போம், அளந்து கொடுத்துருப்போம். ஆனால் கமிஷன் தராமல் ஓடி போடுவாங்க, பஞ்சாயத்து கட்டிகிட்டு கிடக்கணும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்தித்து ஒரு விதமான சலிப்போடு இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க. கவலைப்படாதீங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது, இந்த வருடம் அப்படிங்கிறதும் தொடங்கும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களோட ராசிக்கு குரு பகவான் இப்போ 6வது வீட்டில் இருக்கார். தேவையற்ற ஊர் பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகள், வேலியில் போகிற ஓனான வேட்டியில் விட்ட கதை அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நடந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலேருந்து 7வது வீட்டுக்கு மாறுறார். மிதுன ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் போகிறார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட தற்காலிக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறத கொடுத்துருவார். பணம் வேணுமா, பணம் கிடச்சிரும். யார்கிட்டயாவது ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்து பாடுபட்டுருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக அதை மல்லு கட்டி வசூல் பண்ணி கொடுத்துடலாம். அப்பாடா, நான் வாங்கின கடனை கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பதில் சொன்னது இல்லைடா, அடுத்தவனுக்கு ஒருத்தனுக்கு கஷ்டம்னு வாங்கி கொடுத்துட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற அந்த நிலை இப்போ மாறும். 8ல் இருக்கிற செவ்வாய் 7க்கு போகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட்டு தொழிலில் பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். பரவாயில்ல, தொழிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு கூட்டாளி வந்து இப்போ 10 ரூபா முதலீடு போடுறாங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறோம், கொஞ்சம் சந்தோஷமாக நல்ல வருமானம் வருது, தொழில் மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இனிமேல் நான் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதுமாரி மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசியான உங்களோட ராசியிலேயே சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் செயல்படுது.
உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் ராசிக்குள்ளே இருக்கார் அப்படின்னா திருமண முயற்சிகள் கைகூடும். ரொம்ப நாளாக திருமண தடை, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு மாதம். வரன் பார்க்க தொடங்கிடலாம். பொதுவாக மார்கழி மாதம் அப்படிங்கிறதுல வரன் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தை வந்துருச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி உங்களுக்கு வழி பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ தனுசு ராசியை சேர்ந்த ஆணோ பெண்ணோ இப்போ வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல பொருளாதார பின்புலம் உள்ளவங்களா, நல்ல வேலையில் இருக்கிறவங்களா, நல்ல கல்வி உடையவங்களா, உங்களுக்கு பொருத்தமான வரன் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனை வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு தகுந்தாற் போல் மன வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுமாரி ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். 14ஆம் தேதி சூரியன் மகர ராசிக்கு போகிறார், 19ஆம் தேதி புதன் மகர ராசிக்கு போகிறார். அப்போ முக்கியமான மாத கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே சாதகமாக மாறிக்கிட்டே இருக்குது. தனஸ்தானத்துக்கு இந்த 2 கிரகங்களும் போகும்போது காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை. 19 தேதிக்கு மேலே அங்கேயும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உருவாகுது 2வது வீட்டில். அப்போ பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இப்படி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் நல்லா இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுமாரி மாணவர்களுக்கு கல்வி கேள்விகளில் நல்ல ஒரு சிந்தனை அப்படிங்கிறது பளிச்சிடும். ஒரு மந்த நிலையில் இருக்கிற மாணவர்கள் கூட நல்ல கல்வி அப்படிங்கிறத அடைவீங்க. பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கோம், இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சக்தியை கொடுக்கும். ஆசிரியர்கள் சக மாணவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாணவராக நீங்கள் மாறுவீங்க. அதுமாரி மாதம் தொடங்கும்போது கும்பராசியில் சுக்கிரன் இருக்கார். 28 தேதி வரைக்கும் கும்பராசியில் தான் இருக்கார். இதில் முதல் 18 தேதிக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே கடகத்தில் இருக்கிற செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிரமங்கல யோகத்தையும் கொடுக்குறார். 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் சகாய வீட்டில் சுக்கிரமங்கல யோகத்தோடு இருக்கார் அப்படின்னா நிறைய வெற்றி செய்திகள் உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும். வெளிநாட்டிலேருந்து சில பேருக்கு பணிபுரிய அழைப்புகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப பரிபூரணமாக இருக்குது. முயற்சிகள் எடுத்திங்கன்னா பயணம் நல்லபடியாக அமையும். போகிற இடத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. சில பேர் சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எவ்வளோ நாள் தானே நம்மளும் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது, ஒரு கடையே வச்சு பிழைப்போம், ஒரு வண்டி கிட்டே வாங்கி ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சுய தொழில் தொடர்பான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். அடிமை தொழில் பண்ணதெல்லாம் 2025ஓட போகட்டும். இந்த 2025 நாம் இனிமேல் நல்லபடியாக பிழைக்கணும், சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தொழில் முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். அந்த வகையில் பல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த 2025ஓட முதல் மாதமான ஜனவரி மாதம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.